புதிய பூமி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா, நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும், நம்ம பண்றது 4 பேருக்கு தெரியக்கூடாது, புரியக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி பண்ண வேண்டியதுன்னு நம்ம பண்ற செட்டப்னு தெரியக்கூடாத வகையிலான செட்டப் பண்ணணும். ஆனா பாருங்க, இவங்க பண்ற செட்டப்பை பார்த்து அந்த செட்டப்பே பயப்படுற அளவுக்கு உண்டான செட்டப்பை பண்ணி அநியாயத்துக்கு செட்டப் பண்ணி மாட்டுறாங்க. அது என்ன மாதிரி செட்டப் பண்ணி நேற்றைய தினம் அவங்களே போட்டு கொடுத்துனாங்கன்றது தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடும். பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய். என்னப்பா மறுபடியும் பனையூர் பண்ணையாரா? நம்ம தான் சொல்லிட்டோம் இல்லைங்களா, தேர்தல் முடிஞ்ச ரிசல்ட் வர வரைக்கும் பனையூர் பண்ணையார் முகத்திரையை கிழிக்கிறது தான் நம்மை போன்றவர்களோட வேலையேன்னு அந்த முகத்திரை கிழிகிற காணொலி வரிசையில் இந்த வீடியோ நேற்றைய தினம் திருப்பூருக்கு போறாரு பேசுறதுக்கு. விஜய் கோவை விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து ரோட் ஷோ பண்ணி திருப்பூர்ல போயிட்டு இறங்குற மாதிரி பிளான் பண்றாரு. இதற்கு முன்பாக விஜயை பார்ப்பதற்காக கூடியிருந்த கூட்டத்தில் ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டம் தான் பாருங்க மயக்கம் போட்டு கீழே வந்ததை பார்த்திருப்போம். நேற்றைய தினம் கோவை விமான நிலையத்தில் விஜய்க்காக வருவார் என்று வழிமேல் விழி வைத்து காத்திருந்த டிவிகே கட்சியோட சூலூர் வேட்பாளரே பாருங்க மயக்கம் போட்டு கீழே வந்திருக்காரு. ஒரு பக்கம் அடிக்கிற வெயில், இன்னொரு பக்கம் அந்த வெயிலை விட கொடுமையானது விஜய் பண்ற தாமதம். விஜய் வருவார்னு கோவை விமான நிலையத்தில் காத்துனுக்காங்க பாருங்க எல்லாரும், சூலூர் வேட்பாளரும் சேர்த்து. அப்படி வெயிட் பண்ணி வெயில் சூடு கொடுமை தாங்க முடியாம தான் பாருங்க மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. கீழே விழுந்த அந்த சூலூர் வேட்பாளரை எழுப்பி தண்ணி எல்லாம் முகத்துல தெளிச்சு விசிறாங்க. பிரச்சாரம் செய்வதற்கு ஒவ்வொரு கட்சிக்கும் விதிக்கப்பட்ட நேரம், இந்த நேரத்துக்குள்ள நீங்க முடிச்சிடணும்ட்டு. ஆனா பாருங்க, விஜய் சென்னையில இருந்து கிளம்புறதே லேட்டு. சென்னையிலிருந்து கிளம்பி கோவை விமான நிலையத்தில் வந்து சேருவது அதை விட லேட்டு. ஏன் இவ்வளவு லேட்டு பண்றாரு? செட்டப் பண்ற கூட்டம் கூடணும் இல்லைங்களா, மொத்த பேரை வந்து டம்ப் பண்ணி அந்த ஜாம்பிஸ் கூட்டம் விஜய் எப்போ வருவார்னு காத்துணுங்கணும். காத்திருந்து பொறுமை இருந்து வெறி ஏறணும். அந்த வெறி ஏற வரைக்கும் நம்ம போய் சேரக்கூடாது இல்லைங்களா. வெறி ஏறி பக்கத்துல இருக்கிறவங்களை கடிக்கிற அளவுக்கு உண்டான வெறி வந்ததுக்கு அப்புறம் ஓகே நம்ம போய் சேர்ந்துடலான்னு பண்ற லேட்டு தான் பாருங்க இதற்கு முதன்மை காரணம். செட்டப் பண்ற கூட்டம் மொத்த பேரும் அசம்பிள் ஆகி விஜய்க்கு ஒரு பெரிய மாசு, எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் விஜய்க்கு பெரிய மாசு இருக்கிற மாதிரி ஒரு மாஸ் சைக்காலஜியை கிரியேட் பண்ணணும் இல்லைங்களா. அதற்காக தான் விஜய் தாமதம் செஞ்சுருக்காரு. இப்படி தாமதப்படுத்தி வந்து ரோட் ஷோலாம் நடத்தி போயினுக்கிறாரு. வழக்கம் போல பாருங்க விஜய் செட்டப் பண்ற அந்த 2 வீலர் கூட்டம் நேற்றைய தினம் நடந்த கூட்டத்திலையும் ஃபாலோ பண்ணுது. விஜய்க்கு தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டம்னு இன்றைக்கும் பாருங்க ஊரை ஏமாத்தினுக்கிறாங்க. தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டம் சொல்லி வைத்ததை போல ஒரே மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் வருவாங்க 2 வீலர் எடுத்துக்கின்னு. கிடையவே கிடையாது. விஜய்க்கு தானாக தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டத்தை போல விஜயை காசு கொடுத்து செட்டப் பண்ணி விஜயோட பிரச்சார வாகனத்தின் முன்பாகவும் பின்பாகவும் லெப்ட்லயும் ரைட்லயும் அப்படியே ஈக்கல் மொய்ப்பதை போல கூட்டிட்டு போயிருக்கிறாரு. ஏற்கனவே வீட்டுல இருந்து விஜய் கிளம்பந்தே லேட்டு, கோவை விமான நிலையத்தில் வந்து சேர்ந்தது அதை விட லேட்டு, ரோட் ஷோ வேற நடத்தின்னு போறாரு. திருப்பூர்ல விஜய் வருவாருன்ட்டு வெயிட் பண்ணிட்டு விஜயை பார்ப்பதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஜாம்பிஸ் கூட்டம். இந்த ஜாம்பிஸ் கூட்டம் என்னப்பா வார்த்தைக்கு வார்த்தை ஜாம்பிஸ்ன்னு சொல்றீங்கன்னு கேட்பாங்க, சண்டைக்கு வருவாங்க. ஜாம்பிஸ் கூட்டத்தை ஜாம்பிஸ்ன்னு சொல்லாம அறநதி தெரிந்த அழகான கூட்டம் நான் சொல்ல முடியும். நீங்களே பார்ப்பீங்க இந்த ஜாம்பிஸ் கூட்டம் ஏன் நாங்கள் சொல்றோம்னு சொல்லி. இந்த ஜாம்பிஸ் கூட்டம் வெயிட் பண்ணிருக்கிறாங்க. இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னப்பா இது ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணுகிறாங்களே, வெயிட் பண்ணக்கூடாது, இப்ப பாருங்க நாங்க யாருன்னு காட்டுறோம்னு சிக்னல் கொடுக்குறாரு புஷி ஆனந்த். வந்து விட்டார், விஜய் வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார், உங்கள் முன் தோன்ற போகிறார் தமிழ்நாட்டின் தவ புதல்வன், தர்மத்தாயின் தங்கத்தின் தலைமகன், அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணியா தமிழ்நாட்டோட விடிவெள்ளி வருகிறார், வந்து விட்டார், வந்து கொண்டிருக்கிறார் புஷி ஆனந்த் கமெண்ட் கொடுத்துனேறாரு. அந்த கமெண்ட் கொடுக்க விஜய் வந்துட்டாரோ பக்கத்துல வந்துட்டாரோன்ட்டு நல்லா பாருங்க. முன்னாடி இருக்கிற அந்த தடுப்பெல்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த தடுப்புக்கு முன்னாடி இருக்கிற 3-4 ரோல் கூட்டம் மட்டும்தான் பாருங்க பொங்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வந்துட்டாருன்னு சொன்ன உடனே விஜய் முகத்தை எப்படியாவது பார்த்துணுன்ட்டு அந்த 4 ரோல் தான் தடுப்பை தாண்டி வரத்துக்கு முயற்சி பண்றாங்க. போலீஸ் பாருங்க ஏதோ கலவர கூட்டத்தை அடக்குவதை போல அவங்களோட முழு பலத்தை பயன்படுத்தி தம் கட்டி நிக்கிறாங்க. வராதிங்கப்பா, அந்த தடுப்பை மீறி வராதிங்கப்பா, அப்படியே அடங்கி இருங்கப்பான்ட்டு கேட்போமா? நாங்க யாரு?
ஜாம்பிஸ் கடிச்சு கொதறிடுவோம், வழி விடல, அவ்வளவுதான்ட்டு போலீஸ் எவ்வளவுதான் ஃபுல் ஃபோர்ஸ் முழு பலத்தை பயன்படுத்தி அந்த தடுப்பை பிடிச்சி நிறுத்தினாலும் கேட்க மாட்டோமே, அடங்க மாட்டோமே, நாங்க யாருன்னு காட்டுறோம் பாருங்கன்ட்டு போலீஸ் பலத்தையும் தாண்டி தடுப்பையும் மீறி எகிரி குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளைங்களுக்கு அவ்வளோ வெறி, விஜய்க்கு எப்பேற்பட்ட வெறித்தனமான கூட்டம் இருக்குன்னு நாங்கள் காட்டுறோன்னு பார்க்குறோன்ற ஒரு வெறியின் காரணமாக போலீஸ் எல்லாம் மீறி தாண்ட ஆரம்பிக்கிறாங்க. கரூர்ல நெரிசல் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கேட்டாங்க இல்லைங்களா, மறுபடியும் சொல்றோம், சாம்பிளுக்கு அங்கேயே காட்டினாங்களே. அந்த தடுப்பை தாண்டி போலீஸை மீறி போயிருக்கிற அந்த கூட்டம் பாருங்க, பெண் என்றும் பாராமல் டமால்னு கீழே தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டவங்கள அவங்களாதான் எந்திரிக்கிறாங்களே தவிர தூக்கி விடல யாரும். தூக்கி விடுற கேப்ல விஜய் மூஞ்சி போயிடுச்சுன்னா அதுக்காக தான் பாருங்க, தள்ளி விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம ஓடுறாங்க. தடுப்பை தாண்டி போலீஸை மீறி எகிரி குதிச்சு ஓடுறதுல எந்த பாரபட்சம் கிடையாது. நண்பா நம்பீஸு இதெல்லாம் எந்த பாரபட்சம் கிடையாது. அது ஆண்களாக இருந்தாலும் பெண் ரசிகர்களாக இருந்தாலும் அடிச்சு பிடிச்சின்னு ஓடுறது தான். இப்படியே தடுப்பை தாண்டி போயினே இருந்தா எப்படிங்க, நம்மளால முடியலையே. ஒரு பெரியவர் பாருங்க, ஒரு பெரியவர், அவர் பையனா பேரனான்னு தெரியாது, கையை பிடிச்சி எழுதுறாரு பாருங்க, எப்படி அவர் எகிரி குதிச்சுட்டு. இப்படியே தாண்டி போயிருந்தா எப்படிங்க, கட்டுப்படி ஆகலையே. நேரம் வேற குறைவா இருக்கு. விஜய் வேற நெருங்கி வந்துட்டாருன்னு புஷி ஆனது கத்திங்கிறாரு. எப்படியாவது முன்னாடி அடிச்சு புடிச்சின்னு போய் பார்த்துருந்தோமே, என்ன பண்ணலாம், பித்தளை சொம்பை திருடி அதை வித்து பேச்சம்பழம் வாங்கி சாப்பிட்றத விட பேச்சம்பழத்தே திருட வேண்டி தான் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தடுப்பை வச்சிருக்காங்க. அந்த தடுப்பை தாண்டி போலீஸை மீறி ஒவ்வொருத்தரா தாண்டி எவ்வளவு நேரம் ஆகும் போகிறதுக்குள்ள. தடுப்பையே உடைச்சிட்டா ஈஸியா போயிடலாம் இல்லைங்களா. அதனால பாருங்க, போட்டு வச்சிருந்த அந்த தடுப்பையே உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தடுப்பெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு ஓடுறாங்களே, எதுக்காக, விஜய் முகத்தை பார்க்கறதுக்காக மட்டுமா? கிடையாதுங்க, தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்காக. தமிழ்நாடு அந்தரத்துல தொங்கி நிக்குது, கொஞ்சோண்டு கைத்துல தான் தாங்கி நிக்குது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு அதல பாதாளத்துல போயிடும். அப்படி அதல பாதாளத்துல போகாம இருக்கிறதுக்காக தமிழ்நாட்டோட விடிவெள்ளி தமிழ்நாட்டை தாங்கி பிடிச்சுங்கிறாரு. அப்படி தாங்கி பிடிக்கிற அந்த தங்க தமிழ் மகனை பார்ப்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஓடுறாங்க, தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்காக. மனிதர்களுக்கு 7ஆம் அறிவு இருக்கான்ட்டு ஒரு பக்கம் ஆராய்ச்சி போயினுக்குது, அது ஒரு ஓரமா போயின்னு, தப்பு கிடையாது. இப்போதைக்கு இருக்கிற 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு இருக்கிற இந்த 6 அறிவு கொண்டவர்களை நம்ம வழக்கமான மனிதர்களாக பார்த்துட்டோம். ஆனா பாருங்க, 4 அறிவு கொண்ட அந்த ஜந்துக்கள் மனுஷனா இல்ல மிருகமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு உண்டான ஏதோ ஒரு வகையான வினோதமான 4 அறிவு படைத்த ஜந்துக்களை பார்த்துருக்கோமா? அங்க பாக்குறோம் பாருங்க. ஒரு சில நண்பர்கள் கேட்கலாம், என்னப்பா இது இந்த மாதிரி 4 அறிவு படைத்த ஜந்துக்கள்னு சொல்றீங்களேன்ட்டு. ஆமாங்க, ஜந்துக்கள்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும். இப்போ குழந்தைகள் இந்த கூட்டத்தில் கொண்டு வந்தா அந்த குழந்தைகளுக்கு என்ன கதி நேரும் என்பதை கரு நல்லா காட்டுச்சு. விலை மதிப்பில்லாத அத்தனை குழந்தைகளின் உயிர் கரூரில் பறிபோன பிறகும் கூட நம்ம சொல்றோம் விலை மதிப்பில்லாத குழந்தைகள் உயிர் என்று. ஆனா அவங்க குழந்தைக்கு வச்ச விலை, குழந்தை உசுருக்கு வச்ச விலை 20 லட்சம் பிளஸ் விஜயோட முகம். இதை நாங்க சொல்லலங்க, கரூர்ல குடல் வெளியே வந்து இறந்த அந்த குழந்தையோட தாயார் சொன்னது. யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான், என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். இவங்க எல்லாம் தாயா இல்ல பேயாண்டு கடுமையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் கூட கரூர்ல இத்தனை குழந்தைகள் இறந்த பிறகும் கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வேமா சூசோ இல்லாம அடிக்கிற கொளுத்துற வெயில்ல குழந்தைகளை எவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த கூட்டத்துக்கு குழந்தைகளோட உசுரா பார்க்காம இந்த கூட்டத்துக்கு குழந்தைகளை கூட்டிட்டு வராங்கன்னு சொன்னா, அப்ப இது செட்டப் பண்ண கூட்டமா இல்ல வந்து ஏதாவது ஆச்சுன்னா 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணமா? கேட்டா விஜயை பார்க்கணும்னு வாங்க, விஜயை பார்க்கணுன்றவங்க பார்த்துட்டு போங்க. ஏன் குழந்தைகளை கூட்டிட்டு வந்து கொள்றீங்க? வாண்டடா பர்பஸா வேண்டுமென்றே குழந்தைகளை கூட்டிட்டு வரீங்கன்னு சொன்னா, அப்ப இவர்களுக்கு பெயர் 4 அறிவு கொண்ட ஜந்துக்கள்னு சொல்வதா, அல்லது விளம்பரம் தேட வேண்டும் என்கின்ற வெறியர்கள், பைத்தியம் பிடித்த மிருகங்கள், ஜாம்பிஸ்ன்னு சொல்றதா? இல்ல எதுவுமே இல்லைன்னா விஜய் பாணியில சொல்லணும்னு சொன்னா டப்புன்னு விஜய் சொன்னார் இல்லைங்களா, அந்த டப்பு நமக்கு கிடைக்கும்ன்றதுக்காக இந்த மாதிரி வேணும்னே குழந்தைகளை கூட்டிட்டு வராங்களான்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அடுத்து நெரிசல் ஏற்படுகிறதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, விஜய் கூட்டத்துல மட்டும் இந்த நெரிசல் எப்படி ஏற்படுகிறதுங்க? அவங்களே கத்துனாங்களே மைக்கில், கேப் விட்டு நில்லுங்கோ, அமுக்காதீங்க, போட்டு நெரிக்காதீங்கன்ட்டு அவங்களே தான் கத்தி காட்டி கொடுத்தாங்க.
மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க, போட்டு நெரிக்காதீங்க, கேப் விட்டு நில்லுங்க, கேப் விட்டு நில்லுங்கன்னு மைக்கில் ஏன் கத்துறாங்கன்னா, இவங்க தான் பாருங்க ஃபர்ஸ்ட் கமெண்டே கொடுத்தாங்க, சிக்னல் கொடுத்தாங்க. விஜய் வருகிறார், வந்து விட்டார். அதுவும் பாருங்க, தர்மத்தாயின் தவப்புதல்வன் தமிழ்நாட்டின் விடிவெளி வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார். இவங்க மைக்கில் கத்த தொடங்கிய உடன் தான் பாருங்க விஜயை பார்ப்பதற்காக முன்னாடி இருக்கிற அந்த 4 ரோல் கூட்டம் இன்னும் முன்னாடி வந்து கூட்டத்தை நசுக்கிறாங்க, போட்டு அமுக்குறாங்க, நெரிசலை ஏற்படுத்துறாங்க. இந்த நெரிசலை ஏற்படுத்திய உடன் தான் பாருங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து நசுங்கி அந்த இடத்துல மயக்கம் ஏற்பட தொடங்குது. ஒரு பக்கம் கூட்டத்துக்கு நடுவில் குழந்தையை தூக்கி நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் பெண்கள் நெரிசல் தாங்காம போட்டு அமுக்கந்துல பாருங்க தொடர் மயக்கம் ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் மயக்கம் போட்டு விழுறாங்க, ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து மயக்கம் போட்டு விழுறாங்க, நெரிசலை ஏற்படுத்துறாங்கன்னு தெரிந்த பிறகும் கூட வேமா சூசோ இல்லாம அந்த மைக்கில் கொடுக்குற கமெண்ட்டை பாருங்க. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடைவெளி விட்டு கேப் விட்டு நில்லுங்க, அவங்களை நெரிக்காதீங்கன்னு கத்துறாங்களே தவிர குழந்தைகளை ஏன் கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்களா? குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வரக்கூடாதுன்னு நாங்க சொன்னோமா இல்லையா? அப்படி இருந்து மீறி எதற்காக குழந்தைகளை அழைத்து வந்தீர்கள்? குழந்தைகளை யார் யாரெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்களோ அந்த பெற்றோர்கள் எல்லாரும் குழந்தையோட முன்னாடி வாங்கோ, வழி விடுங்க, அவங்க எல்லாரையும் வெளியேத்துங்கன்ட்டு மைக்கில் கத்துனாங்களா? மைக்கில் சொன்னாங்களா? குழந்தைகளை கூட்டிட்டு வந்தவங்களை வெளியேற்றினாங்களா? இல்லவே இல்லை. எப்படி வெளியேற்றுவாங்க? இவங்களை தானே செட்டப் பண்ணி முன்னாடி கொண்டு வந்தோம். குழந்தைய கூட பார்க்காம, குழந்தை உசுரா பார்க்காம, குழந்தையையும் மீறி விஜய்க்காக வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா அப்ப தமிழ்நாடு எந்த நிலைமையில இருக்குது பாருங்கோ. இதெல்லாம் தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டாண்டு காட்டணும் இல்லைங்களா? மீடியால பூஸ்டப் பண்ணி அதுக்காக தான் பாருங்க குழந்தைகளுக்கு கேப் விட்டு நில்லுங்கன்றாங்க. கரூர்ல நெரிசல் ஏற்பட்டு விலை மதிப்பில்லாத 41 உயிர்கள் பறிபோனதற்கு மூல காரணம் விஜய் ஏற்படுத்திய பல மணி நேரங்கள் தாமதம் என்று தெரிந்த பிறகும் கூட மறுபடியும் ஆபிச்சுவல் அஃபண்டர் மாதிரி செய்த தவறை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்காரு. சென்னையிலிருந்தே லேட்டா கிளம்பி கோவை விமான நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து மெதுவா ரோட் ஷோ நடத்தி வந்து செட்டப் பண்ண கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டே வந்து பேச வேண்டிய இடத்துக்கு வந்து சேருவதற்கு எதுக்காக இவ்வளோ தாமதம் பண்றாருங்க? திரும்ப 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 மீண்டும் மீண்டும் அதுக்கு காரணம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி அதன் மூலமாக பலிகள் நடந்து ஐயோ மறுபடியும் கரூர்ல ஏற்படுத்தின 2வது பாகத்தை ஏற்படுத்திட்டாங்களே, தேர்தல் நெருங்கும் போது எனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்காக இவங்களே வாண்டடா பர்பஸா திமுக கட்சி சேர்ந்தவங்க கூட்டத்துக்குள்ள புகுந்து இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணிட்டாங்கன்ட்டு முதலை கண்ணீர் வடிக்கணும் இல்லைங்களா? இவர் செய்யற தப்பை எல்லாத்தையும் அடுத்த கட்சி மேல திருப்பி நாடகம் போடணும் இல்லைங்களா? அதற்காக தான் பாருங்க மறுபடியும் செஞ்ச தவிர திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்காது. இந்த கலவரம் போராட்டம் வன்முறை எல்லாம் வெடிச்சு முடிச்ச இடத்துல செருப்பெல்லாம் செதறி இருக்கும் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க எவ்வளவு பேர் செருப்பு காலில் இல்லாம தரையில இருக்குது. போட்டு வச்ச தடுப்பெல்லாம் அடிச்சு உடைச்சி தரையில சாட்சி வச்சுட்டு அந்த தடுப்புக்கு அடியில பாருங்க செருப்புகள் குவிஞ்சிருக்கு. யாரா நீங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா? கேட்கறத வச்சு சொல்றமே தவிர நாங்க கேட்கலங்க யாரா நீங்களான்ட்டு. கேட்கறத சொல்றோம், யாரா நீங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் யார் நீங்களாம்? ஏன் உங்களுக்கு இவ்வளவு வெறி? அது தானா ஏறுற வெறி கிடையாது, இவங்க செட்டப் பண்ணி ஏத்துற வெறி. இவங்க தான் பாருங்க தன்னெழுச்சியாக வெறித்தனமாக விஜய்க்கு கூடுகின்ற கூட்டத்தை போல ஏற்படுத்தணும், செட்டப் பண்ணணுன்றதுக்காகத்தான் சிக்னல் கொடுக்குறாரு புஷி ஆனந்த். சும்மா தான் நின்னுகிறாங்க. அப்படி சும்மா நின்னுகிற அந்த கூட்டத்துக்கு எதுக்காக சிக்னல் கொடுக்குறாரு? வந்து விட்டார் விஜய், வந்து கொண்டிருக்கிறார், இதோ தோன்ற போகிறார்னு இவர் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க அங்க எல்லாரும் எகிரி குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை குறிப்பிட்டு தான் சொல்றது, நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். நம்ம பண்றது 4 பேருக்கு தெரியக்கூடாது, புரியக்கூடாது. ஆனா இவங்க பாருங்க ஏற்கனவே விஜய் வண்டியை ஃபாலோ பண்ற அந்த 2 வீலர் கூட்டம் செட்டப் கூட்டம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அந்த செட்டப்பே பார்த்து பயப்படுற அளவுக்கு உண்டான செட்டப்பை ஓப்பனா பண்ணி மாட்டிடுறாங்க. அது எப்படி? டிவிக்கு கட்சி கூட்டத்தில் கொடுக்குற பெண்களுக்கு பாதுகாப்பு மாதிரி வேற எந்த கட்சி கூட்டத்திலையும் கொடுக்க மாட்டாங்களா? அங்க பாருங்க விஜயை பார்ப்பதற்காக கூடியிருந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணோட 5 சவரன் நகையை அறுத்துன்னு போயிருக்கிறாங்க. 5 சவரன் நகையை போட்டு அந்த கூட்டத்துக்கு ஏமா வந்தீங்கன்னு கேட்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் பாருங்க டிவிகே கட்சிக்கு கொடுக்குற பாதுகாப்பு மாதிரி பெண்களுக்கு வேற எந்த கட்சியும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு பயபக்தியோட பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அந்த கூட்டத்தில் தான் பாருங்க 5 சவரன் செயினை அறுத்துன்னு போயிடுறாங்க. அந்த அம்மா அழுதுனுக்குறாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சுத்தி பார்க்குறாங்க எங்கேயாவது செயின் கீழே விழுந்திருக்கா, கிடைக்குமா அப்படின்ட்டு. தங்கம் விற்கிற விலையில 5 சவரன் எவ்வளோ விலை? தேவைதானா இதெல்லாம்? இப்போ பாருங்க இந்த 5 சவரன் நகைக்கு உண்டான நஷ்டஈடை விஜய் கொடுப்பாரா? இல்லை அந்த 5 சவரன் நகையை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்க, இப்போ போச்சு இல்லைங்களா? எதுக்காக இதெல்லாம்? விஜயை பார்த்தா அந்த 5 சவரன் நகை திரும்ப வந்துருமா?
சரி, அது போட்டோம். இப்போ விஜயை பார்ப்பதற்காக கூடியிருந்த கூட்டத்தில் விஜய் ரசிகர்கள் தான் இருப்பாங்க. அந்த விஜய் ரசிகர்கள் கூடியிருந்த இடத்துல தான் பாருங்க, விஜயை பார்ப்பதற்காக வந்த ஒரு பெண்ணோட 5 சவரன் நகையை பறிச்சுன்னு போயிட்டாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? அந்த பெண் கழுத்தில் அணிந்திருந்த அந்த 5 சவரன் நகையை யார் பறித்து கொண்டு போனது? கூடியிருந்தவர்கள் எல்லாரும் விஜயோட ரசிகர் சாம்பிஸ் கூட்டம். விஜய் ரசிகர்கள் தான் அடுத்துன்னு போயிருக்கணும். அப்ப விஜயை பார்ப்பதற்காக கூடியிருந்த கூட்டத்தில் 5 சவரன் நகையை விஜய் ரசிகர்கள் யாரோ ஒருத்தர் திருடின்னு போயிட்டாங்கன்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களே திருட்டு பசங்கன்ற ஒரு முடிவு வந்துடலாமா? இல்ல இந்த சம்பவம் நடக்கும்போது விஜய் தான் முதலமைச்சர்னு வச்சுப்போமே, கன்றாவியா தான் இது சொல்றதுக்கு. இருந்தாலும் தம் கட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. விஜய் தான் இந்த சம்பவம் நடக்கும்போது சிஎம் இருந்தாலும் வச்சுப்போம். அப்போ விஜயோட சிஎம் ஆட்சியின் கீழ் ஒரு பெண்ணோட நகையை பறிச்சுன்னு போயிட்டாங்க பட்டப்பகல்ல கூட்டத்தின் நடுவே அப்படின்ற ஒரு சம்பவம் நடக்கும்போது, அப்ப விஜயோட பதில் இந்த இடத்துல என்னவாக இருக்கும்? அது தனி மனித தவறுன்னு பதில் சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போவாரா? இல்ல ஐயோ ஊருக்குள்ள திருட்டு பசங்க அதிகமாயிட்டாங்களே, ஆட்சி சரியில்லைன்ட்டு அவரே ஒத்துப்பாரா? ஒரே ஒரு இடத்துக்கு விஜய் வராரு பேசுறதுக்காக. அந்த ஒரு இடத்துல கூடியிருந்த கூட்டத்திலேயே பாருங்க, விஜயால பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. இவரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கிழிக்க போறாராம். எஸ்.ஜே. சூர்யா இறைவின்ற ஒரு படத்துல பேசின டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. கிழிப்பான் கிழிப்பான், அவன் நல்லா கிழிப்பான், அவன் மகானா, அவன் நாய் நாய் நாயின்னு சொல்லுவார் இல்லைங்களா? அந்த டயலாக் தான் ஞாபகத்துக்கு வந்ததே தவிர நாங்க யாரையும் அந்த மாதிரி சொல்லங்க. சொந்த குடும்பத்துல இருக்கிற பெண்களையே, சொந்த குடும்பத்தையே பாதுகாக்க துப்பு இல்லாதவர் எப்படிமா தமிழ்நாட்டையும் எங்களையும் காப்பாத்துவாருன்ட்டு கேட்டாங்களே ஓட்டு கேட்க போகும்போது, ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? குடும்பத்தையே பார்க்கல, அவர் எப்படின்னா எங்களை பார்க்க போறாரு. குடும்பத்தையே பார்க்கல, அவர் எப்படின்னா எங்களை பார்க்க போறாரு. விஜய் குடும்பத்தை அவர் மத்தியே பார்க்கல. ஏதோ ஒரு முறையில செட்டு போட்டு ஆர்சியை போட்டு சொல்லல. அந்த அண்ணா வந்து ஒரு தலைவரை தப்பா பேசுறதா எங்களுக்கு மக்களால நீங்க வேணா பாருங்க, சொல்றாரு அவர் கூட்டணி உள்ள பசங்க பிள்ளைங்க எல்லாம், சின்ன பிள்ளைங்க நேற்று வந்து விஜய் வந்து அவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாருமே கோர்ட்டுக்கு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கறத விட்டு போட்டு இத்தனை மக்களை பார்க்கணுங்கிறது அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தன் ஒரு உரிமையான ஒரு ஒழுக்கத்தையே அவரால் காப்பாற்றிக்க முடியல இல்லைங்களா? ஏன்னா அவருடைய குடும்பத்தை அவர் பார்க்கலைன்னா ஊர் பொதுமக்கள் அவர் குடும்பத்தை பார்க்க முடியும். கண்டிப்பா சொந்த குடும்பத்துக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத இவரு தமிழ்நாட்டை பாதுகாக்க போறாராம். பாதுகாப்பு போட்டோம் ஒரு ஓரமா. ஆனா பாருங்க, பாதுகாப்பு கொடுக்கறது தான் கொடுக்குறீங்க, ஆனா கொஞ்சம் முன்னாடி வந்து கொடுக்க வேண்டியது தானே. இப்போ இந்த இடத்துல இன்றைக்கு பேசுவதற்கு அனுமதி வாங்கிட்டீங்க, அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் போது ஒரு நாள் முன்னாடி வேண்டாங்க, ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்பாக எந்த இடத்துல வந்து பேசுறீங்களோ அந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டலா பார்த்து புக் பண்ணி ஸ்டே பண்ணி மறுநாள் காலையில கரெக்டா பேச வேண்டிய இடத்துக்கு போயிட்டு பேச வேண்டியதுன்னு கரெக்டா பக்காவா பிளான் பண்ணி திட்டம் போட்டு இந்த மாதிரி அழகா வந்து பேச வேண்டிய இடத்துல வந்து பேசாம எதுக்காக எல்லா இடத்துலயுமே இவ்வளவு தாமதமா வந்து சேர வேண்டிய அவசியம் என்னங்க? அங்கதான் நிக்குது செட்டப் கூட்டம். பிளஸ் விஜய் பேசுகின்ற பேச்சோட லட்சணம் கரெக்டா பக்காவா ப்ராப்பரா பிளான் பண்ணி ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலைல பேச வேண்டிய இடத்துல போயிட்டு நேரா போயிட்டு நின்னா விஜய் ரொம்ப நேரம் பேசணும். என்ன பேசுவாரு? திமுகவை திட்டுறதை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம்? ரோட் ஷோன்ற பேர்ல ஷோ காட்டியே நேரத்தை போக்கிடணும். செட்டப் பண்ற கூட்டத்தை அப்படியே மூவிங்லயே கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப நேரமா லேட்டா விஜய்க்கு அதிகப்படியான மாசு இருப்பதை போன்ற ஒரு பூஸ்டப் பில்டப் கிரியேட் பண்ணி பேச வேண்டிய இடத்துக்கு லேட்டா போயிட்டு சேர்ந்து ஒரு 3-4-5 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடணும். அதுக்காக தான் பாருங்க திட்டம் போட்டு வேண்டுமென்று சென்னையிலிருந்து கிளம்புறதும் லேட்டு, விமான நிலையத்துக்கு வந்து சேருவதும் லேட்டு, அங்கிருந்து பேச வேண்டிய இடத்துக்கு நேரத்தை கடத்தி வந்து சேருவதும் லேட்டு. இந்த லேட்டா வர்றதுக்கு மூல காரணமே செட்டப் பண்ற கூட்டம் எல்லாரும் அசம்பிள் ஆகணும். அந்த அசம்பிள் ஆகி ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ஓகே நல்ல கூட்டம் வந்துச்சுங்க, விஜய்க்கு அதிகமான மாசு இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி காட்டிட்டோங்கன்ட்டு சொல்லணும் இல்லைங்களா? அதுக்கு தான் லேட்டு. இதுக்கே எப்படின்னா மற்றத்துக்கெல்லாம் எப்படி
சொந்த கட்சி கூட்டத்தை பார்த்தே பயந்து ஓடினவர் உலகத்திலேயே ஒரே கட்சி தலைவர் யாராக இருப்பார்னா அது விஜயா தான் இருப்பார். சைக்கிள் ஓட்டியிருந்தார், நல்லா தான் போயிருக்குதுன்னு வடிவேலு சொல்ற மாதிரி நல்லா தான் போயிருந்தாரு. திடீர்னு பாருங்க ஒரு கூட்டம் முன்னாடி வந்து பூவை தூவத்துக்கு வராங்க. அந்த பூ தூவுற காட்சியை பார்த்து ஐயோ என்னப்பா இது, எதையோ தூக்கி அடிக்கிறது வந்துட்டாங்களே நம்ம சாம்பேஸ் கூட்டம்னு சொல்லி தலை தெரிச்சு ஓடுறாரு. சொந்த கட்சி கூட்டத்தை பார்த்தே தலை தெரிச்சு ஓடின உலகத்திலேயே ஒரு கட்சி தலைவர் யாரா இருப்பாங்கன்னு சொன்னா அது விஜயா தான் இருப்பாரு. அதே வரிசையில் தான் நேற்றைய தினம் பாருங்க மரண பீதி விஜயோட முகத்துல எப்படி குடிக்கொண்டு இருக்கிறதுன்ட்டு. அங்க பாருங்க பேச வந்த இடத்துல தாண்டி வராங்க, தடுப்பு தாண்டி வராங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஓன்னு கத்துறாரு, வராதிங்க, யாரும் வராதிங்க, தடுப்பை தாண்டி வராதிங்க, யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் தடுப்பு போட்டு வச்சிருக்கோம், தடுப்பை மீறி வராதிங்க, தடுப்பை தாண்டாதீங்க. மனுஷனுக்கு பதட்டம் பயம் வரும் இல்லைங்களா இந்த கூட்டத்தை பார்க்கும்போது. ஏற்கனவே சைக்கிளை விட்டுட்டு தெரிச்சு ஓடினாரு, கூட்டத்தை பார்த்து தான் ஒருவேளை அந்த கூட்டம் தடுப்பை தாண்டி வெறித்தனமா நம்மை நோக்கி ஓடி வந்து விட்டால் நம்ம கெதி என்ன ஆகும், கரூர் பார்ட் 2 நமக்கே நேர்ந்துடும் போகுது அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாகத்தான் மரண பீதியோட முகத்துல இருக்குது பாருங்க. அந்த மரண பீதி முகத்துல இருந்து தான் கத்துறாரு, தடுப்பை தாண்டி வராதிங்கப்பா, தயவு செய்து வராதிங்கப்பா. அப்ப யோசிச்சு பாருங்க, இவரு செட்டப் பண்ணி வச்ச இந்த கூட்டத்தை பார்த்து இவரே பயப்படுறான்னு சொன்னா அப்ப இந்த கூட்டத்தை பார்த்து யார் தான் போயிட மாட்டாங்க? சரி, இப்ப இதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விஜய் என்ன தகவலையும் மெசேஜையும் கடத்த விரும்புகிறார்? எனக்கு வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்காக செட்டப் பண்ணி இந்த கூட்டத்தை காட்டுறாரா? இல்ல இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருக்குமே எந்த கட்சி தலைவருக்கும் எந்த நடிகருக்கும் கூடாத கூட்டம் எனக்கு தான் கூடுதுன்னு காட்டுறதுக்காக செட்டப் பண்ணி காட்டுறாரா? அப்படிலாம் கிடையாதுங்க. இது செட்டப் பண்ற கூட்டம் எல்லாம் கிடையாதுங்க. தன்னிச்சையாக ஆர்கானிக்கா தானாய் சேருகின்ற கூட்டம். அதனால தான் பாருங்க பல மணி நேரங்கள் வெயில்ல காத்து கொண்டு இருந்தாலும் பரவாயில்லை என்று பெற்ற குழந்தைகளை கூட குழந்தைகள் என்று பாராமல் எனக்காக காத்துனுக்கிறாங்க. இப்படி எனக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தை பார்த்து திமுகவுக்கு வைத்தறிச்சல். திமுகவோட சின்ன என்னங்க, உதயசூரியன். இந்த உதயசூரியனும் மேல இருக்கிற சூரியனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. திமுக சின்னமான உதயசூரியன் தான் மேல வெயிலுக்காக அடித்து கொண்டிருக்கும் சூரியனுக்கு தகவலை கொடுத்து விஜய்க்காக கூடியிருக்கிற கூட்டத்தின் நடுவே அதிகப்படியான வெயில பாய்ச்சின்ட்டு உதயசூரியன் தகவலை கொடுக்குது. திமுக கட்சிக்கு சொந்தமானது உதயசூரியன் கொடுக்குற தகவலை வைத்துக் கொண்டுதான் கரெக்டா சரியாக எந்த இடமும் இல்லாமல் விஜய்க்காக கூடியிருக்கிற அந்த கூட்டத்தின் நடுவே மேல இருக்கிற சூரியன் வெயில பாய்ச்சுது. இந்த வெயில் நேற்றைய தினம் அடின்னு அடிச்சு கொழுன்னு கொளுத்தி பல பேர் மயக்கம் போடுவதற்கு காரணமாக இருந்தது யாருங்க? உதயசூரியன். முழுக்க திமுகவோட சதி. இந்த உதயசூரியனும் மேல இருக்கிற சூரியனும் 2 பேரும் சேர்ந்து கொண்டு செய்த சதின்றான். அப்படியா சொல்றீங்க? என்ன அப்படியா சொல்றீங்க? அதான் உண்மை. இந்த உதயசூரியனுக்கும் மேல இருக்கிற சூரியனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. இல்லைன்னா பாருங்க இத்தனை நாள் இல்லாம விஜய்க்காக கூடி இந்த கூட்டத்தின் நடுவே எப்படி மயக்கம் போட்டு விழ அளவுக்கு வெயில் அடிக்கும். இது முழுக்க திமுகவும் சூரியனும் சேர்ந்து கொண்டு செய்த சதி. ஏங்க மறுபடியும் சொல்றாங்க, உங்களுக்கு தன்னிச்சையாக கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து பயம் வந்துச்சுங்க, எல்லாருக்கும் அள்ளு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? இப்போ செட்டப் பண்ற கூட்டம் மற்ற கட்சிகள்லாம் கூடுகின்ற கூட்டம், விஜய்க்காக கூடுகின்ற கூட்டம் தான் தன்னிச்சையாக தானாக சேருகின்ற கூட்டம்னு சொல்றீங்க இல்லைங்களா? இப்போ விஜய் இந்த மாதிரி செட்டப் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி ஊருக்குள்ள எந்த கட்சியும் செட்டப் பண்ண முடியாதுங்களா? நான் எப்படியும் காசு கொடுத்தா கூட்டுறாங்கன்னு சொல்றீங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா காசை செலவு பண்ணி இதே மாதிரி கூட்டத்தை உருவாக்கி முதல்வர் அவர்கள் இப்ப வராரு, நடந்து வந்துனுங்கிறாரு, அவருக்கு பின்னாடி மக்கள்லாம் வந்துனுங்கிறாங்க. இந்த கூட்டத்துல செட்டப் பண்ற கூட்டத்தை அனுப்பி முதல்வர் வரும்போது நெரிசலை ஏற்படுத்தி கட்டுக்கடங்காம விஜய் முகத்தை பார்ப்பதற்காக கூடி இந்த கூட்டத்தின் நடுவே 100 பேர் மயக்கம் போட்டாங்க, 150 பேர் மயக்கம் போட்டாங்க. எல்லாம் பாருங்க முதல்வரை பார்க்க வேண்டும் என்கின்ற அபரிதமான எண்ணத்தின் காரணமாக உருவான இந்த நெரிசல் மயக்கம் அப்படின்னு உருவாக்க முடியாதா? செட்டப் பண்ண முடியாதா? காசு கொடுத்து கூட்டுறாங்கன்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடுதலாக காசை கொடுத்து இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் உருவாக்கி செயற்கையாக செட்டப் பண்ண முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும். ஆனால் அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன மெசேஜை கடத்தி தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்? இது அற்பத்தனமான இந்த கூட்டத்தை செட்டப் பண்ணி பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்து அவங்க வேலை வெட்டி எல்லாம் கெடுத்துட்டு அதன் மூலமாக நம்ம போலியான மாசை உருவாக்குறதுல என்ன பிரயோஜனங்க? அதனால தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை ஏதாவது லாபம் இருக்குதா? ஒரு துளி பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் விஜய் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை செட்டப் பண்ணி யாருக்குமே இல்லாத மாசு தமிழ்நாட்டை வளர்ந்து விட்டதை போல பில்டப் பண்றதுக்கு காரணம் எப்படியாவது ஒரு மாஸ் சைக்காலஜியை உருவாக்கி அதன் மூலமாக ஓட்டுக்களை அறுவடை பண்ணி நம்ம ஜெயிச்சிட முடியாதா அப்படின்ற ஒரு அற்பத்தனமான எண்ணத்தின் காரணமாகத்தான் போற எல்லா இடத்துலையும் விஜய்க்காக தன்னிச்சையாக கூடுகின்ற கூட்டத்தை போல செட்டப் பண்ணி நிறுத்துறாரு. முதல்ல இருக்கிற அந்த 4-5 ரோல்ல இருக்கிற கூட்டம் தான் பாருங்க இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துக்கும் காரணம்.
போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக, விஜய்க்கு ஒரு பெரிய மாசு இருப்பதைப் போல ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்குவதற்காக இவங்களே உருவாக்குற ஆர்டிபிஷியல் கிரவுடு. அது எப்பேற்பட்ட ஆர்டிபிஷியல் கிரவுடு அப்படின்றத ஒட்டுமொத்தமான விஜயோட முகத்திரை கிழியும் நாள் 23ஆம் தேதி அன்று ஓட்டுப்பதிவு பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த நாளிலும் ரிசல்ட் வருகின்ற நாள்ல மொத்தமா கீஞ்சு விஜயோட முகத்திரை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா செட்டப் விஷயங்களை குறித்தும், சொந்த கூட்டத்தை பார்த்தே மரண பீதி ஏற்படுகின்ற விஜயை குறித்தும், இந்த அற்பத்தனமான செட்டப் பண்ற விஜயோட எண்ணத்தை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துக்களை தவறாம பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.